அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஹைனா ஃபுட் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான எறா தொக்கு தான் பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த தொக்குக்கு தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. அடுத்து மீடியம் சைஸில் 3 வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அது கூடயே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா அந்த வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா அது கலர் சேஞ்ச் ஆகி வரணும். நான் 1/2 கிலோ எறா தான் எடுத்திருக்கேன். ஸோ 1/2 கிலோ எறா தொக்குக்கு வந்து ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. இதுக்கப்புறமேட்டு ஒரு பெரிய தக்காளியை வந்து இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கோங்க. அந்த தக்காளி நல்லா வெங்காயத்தோட போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த எறா தொக்குக்கு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் போட்டு நல்லா இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா நல்லா வதக்கி எடுங்க. தக்காளி ரொம்ப மசியணும்னு அவசியம் இல்லை. நம்ம எறா போட்டு மூடி போட்டு வேக வைக்கும் போது உங்களுக்கு எல்லாமே நல்லா மசிஞ்சு வந்துடும். இப்போ நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்க இந்த எறாவை வந்து நம்ம இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த எறா தொக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு, காரத்துக்கு ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மிளகாய் தூள், அடுத்து குழம்பு பொடி வந்து ஒரு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் போட்டு நல்லா இதை வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாமே நம்ம போட்டுட்டோம். இது எல்லாமே ஒன்று சேர நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ இதில் தண்ணியெல்லாம் நம்ம எதுவுமே ஊற்ற வேண்டாம். எறால இருந்தே நமக்கு தண்ணி வரும். ஸோ அதுலேயே வந்து இந்த எறா தொக்கு வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இப்போ மூடி போட்டு மூடிடுங்க, சிம்மில் வைங்க. ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்க, இதில் நம்ம வந்து தண்ணி சேர்க்கவே இல்லை. இந்த எறால இருந்து வந்த தண்ணியே நமக்கு இவ்வளோ இருக்கு. ஸோ இந்த தண்ணி வத்தினாலே நம்மளுக்கு வந்து ஆயிரும்னா எறா வந்து ரெடி ஆயிரும். திரும்ப நம்ம மூடி போட்டு மூடி வச்சிருவோம். தண்ணி வத்தினதுக்கு அப்புறமேட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு தண்ணி எல்லாமே வத்திருச்சு. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு காட்டும் போது எவ்வளவு தண்ணி இருந்தது. இப்ப பாருங்க, தண்ணி எல்லாமே வத்தி நம்மளுக்கு வந்து இந்த எறா தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சமா கொத்தமல்லி வந்து குட்டி குட்டியா நறுக்கி வச்சுக்கோங்க. அதை வந்து இதுல நம்ம வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமா மட்டும் ஃபைனலா ஒரு தடவை இதை எல்லாத்தையும் போட்டு ஒண்ணா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ஒரு சூப்பரான எறா தொக்கு வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதோட நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். இதே மாதிரி நீங்களும் வந்து வீட்டில் செஞ்சு பாருங்க. இந்த எறா தொக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. இது வந்து நம்ம ரசம், சாம்பார் இந்த மாதிரி இதுக்கு வச்சு சாப்பிடும்போது செம்ம சூப்பராக இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் எறா தொக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.